இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி அக்கா, நீங்க இருந்திருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவசரப்பட்டு போயிட்டீங்களேக்கா. நானும் கிராமத்துல ஏதோ ஒரு பையனை பார்த்து கட்டிக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பேன். உங்க சாவுனால இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நீங்க தான் கண்மணி அக்கா இந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும். நீங்க தான் ராகவன் மாமாவை என் கூட சேர்த்து வைக்கணும். அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன குழந்தனாரே? வீரா அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் போக முடியல, அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவ கலெக்டர் வேலைக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா பாருங்களேன். என்னங்க இப்படி மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு போகாம விட்டது தப்பு தானங்க? அப்போ சிஎம் லெவல்ல கூப்பிட்டு கேட்பாங்கல்ல. அவ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். கலெக்டர் எவ்வளவு பெரிய பொறுப்பு. என்ன குழந்தனாரே? ஏன் அண்ணி, அது மினிஸ்டர் ஃபங்க்ஷன் நான் சொல்லவே இல்லையே. ஆஹா, மாட்டுக்கிட்டனே. அப்போ அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சேதான் வீராவை லாக் பண்ணிருக்கீங்க. அண்ணி, ஆக்சுவலா சொல்ல போனா உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். அது எப்படி ஆரம்பிக்கிறது? அட குழந்தனாரே, எனக்கு இது மினிஸ்டர் ஃபங்க்ஷன் அந்த மலர் தான் சொன்னா. அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்பன்னா மலர் கால் பண்ணி கேட்டாலே எல்லாமே தெரிஞ்சிடும்ல. உங்கள்ட்ட சொன்னாலா இல்லையா? கேக்கவா? இருங்க. அவ என்கிட்ட சொல்லிட்டு அவ இப்ப மறந்திருப்பாளே. எதுக்கு இப்ப இதெல்லாம்? இப்ப நான் சொல்ல என்ன குழந்தனாரே தப்பாயிடுச்சு? அண்ணி, நான் சுத்தி வளைச்சு பேசல, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு வீரா மேல என்ன பிரச்சனை? அவன் மேல உங்களுக்கு என்ன கோவம்? எனக்கு புரியல.